ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் பேக்கிட்டு இருக்க குக்கர் டீ போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன டிப்ஸுகளும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்து. ஃபஸ்ட்டு டிப்பு, பெண்கள் எல்லாருக்குமே கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கண்ணாடி வளையல் போடுவோம். கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வளையலை போடுவோம். சில நேரத்தில் நம்ம கண்ணாடி வளையலை போடும்போது உடஞ்சி போயிடும். கண்ணாடி வளையல் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட கையுக்குள்ளே போடவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீறிய நம்ம போட்டோம் அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வளையலை போடுறதுக்காக நம்ம சோப்பு எண்ணெய்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமானது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முகத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளையலை போட்டீங்க அப்படின்னா வளையல் சின்னதாக இருந்தால் கூட ஈஸியாக கையில் போயிடும். நான் எடுத்து வச்சிருக்க கண்ணாடி வளையல் ரொம்ப சின்ன வளையல். இதை நான் எப்படி ஈஸியாக போடுறேன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களோட வளையல் சின்ன வளையலாக இருந்தால் கூட நீங்கள் கையில் போடும்போது வளையல் உடஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் இனிமேல் பயப்படணும் தேவையே இல்லை. ஈஸியாக ரொம்ப சின்ன வளையலாக இருந்தால் கூட கண்ணாடி வளையலை போட்டுடலாம். இந்த மாதிரி போடுறதுனால ஒரு வளையல் கூட உடையாது, ஈஸியாகவும் போட்டுடலாம். இனிமேல் கண்ணாடி வளையல் போடுறதுக்காக கையில் சோப்பு தேய்ச்சி ஆயிலெலாம் அப்ளை பண்ணணும் தேவையே இல்லை. வளையலை கலட்டும் போது இந்த மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள சில பேர் கண்ணாடி போடுவோம். அந்த கண்ணாடி கொஞ்சம் டல்லாகவும் மங்கலாகவும் இருந்துச்சுது அப்படின்னா தெளிவாகவே தெரியாது. இந்த கண்ணாடி ஃப்ரேமை எப்படி புதுசு போல நல்லா பளிச்சுன்னு மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது வினிகரை ஒரு காட்டன் அப்படி இல்லைன்னா டிஷ்யூல கொஞ்சமாக ஊற்றிட்டு கண்ணாடியோட வெளிப்பகுதியிலையும் உள்பகுதியிலையும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ணாடி டல்லாகவும் அழுக்காகவும் இருந்தால் கூட அது நல்லா பளிச்சுன்னு புதுசு போல மாறிடும். பார்க்கறதுக்கும் நல்லா தெளிவாக தெரியும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணாடி ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போ க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு. அவசரத்துக்கு வினிகர் வச்சு கண்ணாடியை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காயில் இருக்கிற இந்த தேங்காய் நாரை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். கையை வச்சு பிச்சு பிச்சு எடுப்போம், அப்படி இல்லைனா கத்தி வச்சு வெட்டி எடுப்போம். இதை எடுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ஃபோர்க் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் நாரை சுற்றி இந்த மாதிரி குத்தி விடுங்க. குத்தி விட்டுட்டு கையால் வச்சு லைட்டாக எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். இனிமேல் தேங்காய் நாரை எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாண்டா இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்து இந்த தேங்காய் நாரை தூக்கி தூர போட்டுறாதங்க. இதையும் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். தேங்காய் நாரை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இதை வச்சு பாத்திரம் தேய்ச்சோம் அப்படின்னா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆகும். பூஜை சாமான்கள்லாம் தேய்க்கிறதுக்கு இந்த தேங்காய் நார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமத்துலலாம் இன்னுமே இந்த தேங்காய் நார் வச்சு தான் பாத்திரம் தேய்க்கிறாங்க. நீங்கள் யாரும் தேங்காய் நார் வச்சு பாத்திரம் தேய்க்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க இந்த குக்கர் டீ செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குக்கர் எடுத்துருக்கிறேன். இதில் 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் பாலுக்கு 1 கிளாஸ் தண்ணி. 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1.25 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டால இந்த டீ தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்குது. 2 விசில் வந்துருச்சுது. ஆனா எனக்கு குக்கர்ல இருந்து டீ பொங்கி வரவே இல்லை. மூடியில எதுலையுமே ஆகல பாருங்க. நீங்களே லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சில பேருக்கு அந்த டீ பொங்கி அந்த மூடி ஃபுல்லாவே கரையா இருக்குது. ஆனா எனக்கு டீ பொங்கி வரவே இல்லை. குக்கர் மூடியில எதுவுமே இல்லை பாருங்க. நான் லைவ்ல தான் காட்டி இருக்கிறேன். குக்கர்ல இருந்து ஆவிலாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு குக்கரோட அந்த மூடியில உள்பகுதியிலையும் எனக்கு எந்த ஒரு கரையுமே படியவே இல்லை. டீ ரெடி ஆயிருச்சுது. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு குக்கரோட மூடியிலெல்லாம் டீ பொங்கி வரவே இல்லை. ஆனா சில பேருக்கு குக்கரோட மூடி எல்லாமே அந்த டீ பொங்கி வந்திருக்குது. அதே மாதிரி கேஸ் அடுப்பு ஃபுல்லாவே கொட்டி இருக்குது. ஆனா எனக்கு குக்கர் மூடியிலையுமே பொங்கி வரல. அதே மாதிரி அடுப்புமே நீட்டா இருக்கு, எதுவுமே தெரிக்கவே இல்லை. சில குக்கர்ல பொங்கி வரும் போலுக்கு, ஆனா என்னோட குக்கர்ல எல்லாம் பொங்கி வரல. வடிகட்டி எடுத்தாச்சு. டீயை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் டிகாஷன்லாம் நல்லா இறங்கி இருக்குது. இன்னொரு கிளாஸுக்கு மாத்திக்கிறேன்.
டீ குடிக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நார்மலாக நம்ம பாத்திரத்தில் டீ போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 15 நிமிஷம் ஆகும். ஏன்னா டீ தூளோட டிகாஷன் அந்த இஞ்சியோட சாரெல்லாம் இறங்கி நல்லா கொதிச்சாதான் வந்து டீ வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி குக்கரில் டீ போடும்போது 2 நிமிஷம் தான் ஆகும். 2 விசிலு தான். நம்ம வீட்டுக்கு ஒரு 5-6 பேர் கெஸ்ட் வராங்க, ஒரு 5-6 கிளாஸ் டீ போடணும் அப்படின்னு நினைச்சா நம்ம டக்குன்னு போடுறதுக்கு இந்த குக்கர் டீ வந்து ஈஸியா தான் இருக்குது. ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. என்னோட குக்கரோட மூடியிலலாம் டீ வந்து பொங்கி வரல. குக்கருக்குள்ளதான் டீ கரை படிஞ்சிருக்குது. நார்மலா பாத்திரத்துல டீ போட்டாலும் இந்த மாதிரி தான் கரை படியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா இதை கிளீன் பண்றது ஈஸி தான். எனக்கு இந்த டீ போடுறதுல ஓகே தான். நீங்களும் இந்த குக்கர் டீ போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு மூடி ஃபுல்லா பொங்கிருச்சா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால வாய்ஸ் சரியில்லை. வீடியோ பார்க்குறவங்க சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காவை உடைச்சோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சமாக குழம்புக்கு எடுத்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைப்போம். அதை ஒரு 2-3 நாள் கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த தேங்காயெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலராக படிஞ்சு வலுவலுன்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. நான் இப்போ தான் குழம்புக்கு தேங்காய் உடைச்சேன். கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த தேங்காவை ஒரு 15 to 20 நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா அந்த தேங்காயில் ஈரப்பதமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துட்டு தூள் உப்பை கொஞ்சமாக வந்து தேங்காயில் அப்ளை பண்ணி விட்டுறலாம். ரொம்ப வந்து உப்பு போடணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக அந்த தேங்காயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு கவரில் போட்டு இல்லைன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 20 நாள் ஆனாலுமே நீங்கள் தேங்காய் எப்படி உடைச்சிங்களோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி உப்பு தடவி வெளியில் வச்சா கூட தேங்காய் வந்து 4 to 5 நாளைக்கு அப்படியே இருக்கும். அந்த காலத்துலலாம் தேங்காவை வந்து வெளியிலேயே இந்த மாதிரி உப்பு தடவி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. இப்போவுமே கிராமத்தில் இந்த மாதிரி உப்பு தடவி தான் தேங்காவை வந்து வெளியிலே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் போடணும் அப்படின்னா டேபிள் மேலே வச்சுட்டு தான் சார்ஜ் வந்து போட முடியும். சில பேர் வீட்டில் சுவிட்ச் பாயிண்ட் வந்து கொஞ்சம் செவுருக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி டேபிள்ல எல்லாம் வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சுவிட்ச் பாயிண்ட் வந்து கொஞ்சம் உயரமா இருக்குது அப்படின்னா ஸ்மார்ட் வாட்சை வந்து இந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம், ஈஸியா இருக்கும். வாட்சை மாற்றுறதுக்காக இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து சார்ஜ் ஒயரோட அந்த பின்னில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சார்ஜ் ஒயரை மாட்டி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்படி தொங்கவே விட்டுக்கலாம், கீழே விழவே விழாது. நீங்கள் வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இனிமேல் வாட்சை சார்ஜ் போடணும் அப்படின்னா டேபிள் சேர்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 to 3 டைம் இந்த மிக்ஸி ஜாரை வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிருச்சுது அப்படின்னா கடையில் கொடுத்து பிளேடு மாற்றுவோம். இனிமேல் அந்த மாதிரி அடிக்கடி பிளேடு மாற்றணும் தேவையில்லை. மாத்திரையை யூஸ் பண்ணிட்டு இந்த கவரை தூக்கி தூர போட்டுருவோம். இனிமேல் அந்த மாதிரி தூக்கி தூர போடாதங்க. இதுக்கு அலுமினியம் மாத்திரை கவர் தான் யூஸ் பண்ணணும். இந்த கவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 4-5 ஓட்டி எடுத்தீங்க அப்படின்னா பிளேடு நல்லா ஷார்ப்பாக ஆயிரும். நீங்கள் மாவு தேங்காய் எது அரைச்சாலும் பட்டு போல நிமிடத்தில் அரைச்சி கொடுத்துரும். இனிமேல் அலுமினியம் மாத்திரை கவர் இருந்தால் தூக்கி தூர போட்டுறாதங்க. இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.